ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ சித்திரை மாதத்துடைய அமாவாசையானது ஏப்ரல் 17ஆம் தேதி வர இருக்குது. ஸோ இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அதுவுமா வர இருக்குது. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த அமாவாசை பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ அமாவாசை பலன் மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு அமாவாசை பலனை ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க முதல்ல சித்திரை மாத அமாவாசையுடைய பலனை தெரிஞ்சுக்குங்க. ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் மிகுந்த ரிஷப ராசினரு, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சித்திரை அமாவாசையில் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ அதனால் இந்த அமாவாசையில் நினைப்பதை சாதிக்கக்கூடிய சக்தி உங்கள் ராசிக்கு உண்டாகும். வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவித்த நிலை உங்களுக்கு இந்த அமாவாசையில் மறையும். உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் இனி பலிக்காகும். அதோடு புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் உங்களுக்கு தோன்றுவது சக்ஸஸ் ஆகும். இதில் என்னென்னா சேவை மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக மிகும். ஆன்மீக தொண்டு நிறுவனங்கள் சங்கங்களில் இருந்து சேவை செய்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதோடு வேற்றுமொழி பேசுபவர்களுடைய அந்நிய தேசத்தில் குடிப்போகக்கூடிய நிலை உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் ஏற்படும். சிலர்லாம் மதம் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்வில் நடந்த கெட்ட சம்பவங்களுடைய தாக்கம் இனி அமாவாசைக்கு பிறகு குறையும். தடைப்பட்ட அனைத்து சுப பலன்களும் இனி அமாவாசையில் தேடி வரும். உங்களுடைய புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிக உழைக்கிறது மட்டும் இந்த அமாவாசையில் பண்ணுங்க. அப்போ தான் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளிக்கவும் முடியும். கடந்த சில நாட்களாக அனுபவித்த இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் இந்த அமாவாசையில் வந்துருச்சு. தாயின் அன்பு ஆசீர்வாதம் உங்களை மகிழ்விக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடு குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவு செய்யுங்க. சொந்த வீடு, வாகன கனவு இதெல்லாம் இந்த அமாவாசையில் நிறைவேறும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழவும் வாய்ப்பு கிடைக்கும். வாடகை வீட்டுடைய தொல்லை அகலும். இதுவரை விற்காம கிடந்த அசையா சொத்துக்கள் விற்றுவிடும். பல தலைமுறையாக விற்காம கிடந்த குடும்ப சொத்து கூட விற்றுவிடும். இந்த மாதிரி நிறைய விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த அமாவாசையில் சக்ஸஸ் ஆகும். பூர்வீக சொத்து தொடர்பாக பங்காளிகளிடம் கருத்து வேறுபாடு நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சட்ட ரீதியாக கிடைக்க போகுது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகுது. தாய் தந்தை வழி உறவுகளிடம் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு குடும்பத்தில் இணைய முயற்சி பண்ணிங்கன்னா இணைய முடியும். பகைமை மறந்து உறவுகள் ஆறுதலாக இருக்கும். அண்டை அயலார் சச்சரவு முற்றிலும் இந்த அமாவாசையில் உங்களுக்கு நீங்கும். அதோடு திருமண முயற்சிகள்லாம் உங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா பழிக்கும். நல்ல வரன் கிடைக்கும். எந்த தடையும் இன்றி பெரியோர்களுடைய நல்லாசியால் திருமணம் நடைபெறும். அதுக்கான இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நாள்பட்ட வியாதிகள் கூட இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். அப்புறம் ஆரோக்கியத்தில் கூட நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பயண அலைச்சலால் மட்டும் சிறு சிறு உடல் உபதைகள் தோன்றி மறையும். அதோடு முன்னோர்கள் வகையில் பரம்பரை வியாதிகளான சுகர், ப்ரெஷர் போன்றவற்றிற்கு மாற்று மருத்துவம் நல்ல பலனை தரும். அதெல்லாம் இந்த அமாவாசையில் முயற்சி பண்ணுங்க. கை கால் மூட்டு வலியெல்லாம் குறையும். சிலர்லாம் மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். அல்லது விடுதியில் தங்கி படிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த அமாவாசையில் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னாவே நிறைய முன்னேற முடியும். அதனால் கிடைச்ச வாய்ப்பை நிறைய பயன்படுத்துங்க. அப்புறம் இந்த அமாவாசையில் பொருளாதாரத்தில் தொட்டது துளங்குற மாதிரி மாறும். இது பொற்காலம் என்று சொல்ல வகையில் பணம் வந்து கொண்டே இந்த அமாவாசையில் இருக்கும். தனஸ்தான குருவால் பண வசதி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வராது என்று நினைத்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும். சென்ற நாட்களை விட இந்த அமாவாசைக்கு பிறகு உபரி வருமானம் கூட கிடைக்கும். அரசின் மானியம் மற்றும் உதவிகள் கிடைக்கும்.
விலை போகாது என்று முடிவு செய்த சரக்குகள் கூட விற்று பணம் வரும். அதோடு கடன் வட்டி தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க. சனி மற்றும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தொழிலுக்காக வாங்கிய கடனை சிறிது சிறிதாக அடக்கி முயற்சிப்பீங்க. அதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லா சக்ஸஸ் ஆகும். பொருளாதாரத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்கள் கூட உங்கள் ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து இறங்கி செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தைரியம் உண்டாகும். சுகபோக வாழ்க்கை கிடைக்க நீங்கள் தான் செயல்படணும். உங்கள் தனி திறமைகளானது வெளிப்படும். லௌகீக நாட்டம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும். பெண் தொழில் முனைவர்களுக்கு மிகப்பெரிய விருதுகளும் பாராட்டும் இந்த அமாவாசையில் கிடைக்கும். அற்புதமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதோடு தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் வகையில் ஆதரவும் சொத்தும் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக கிடைக்கும். பொன் பொருளும் சேரும். பூமி யோகமானது உண்டாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு நம்பிக்கையை அதிகரிக்கும். சிலருக்கு வேலையில் மாற்றம் செய்ய நேரலாம். உடன் பிறந்தவர்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குழந்தைகள் வகையில் கல்வி ஆர்வம் முன்னேற்றம் மன நிம்மதி தரும். மன உளைச்சல் நீங்கி நிம்மதி கிடைக்கும். பெண்களுக்கு இந்த அமாவாசையில் இதுதான் ஒரு வேத வாக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு அந்த நிலை மாறி நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணை ஆதரவு உண்டு. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு ஊழியர்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பிரச்சனை முடிவுக்கு வரும். இதுவரை எந்த வேலைக்கு போகாமல் இருந்தவர்கள் கூட கிடைத்த வேலைக்கு செல்வது இந்த டைம் அமைகிறது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர உத்தரவு வரும். பணிபுரியக்கூடிய இடத்துல உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சிலர் அதிக சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு பார்த்து கொண்டிருந்த உத்தியோகத்தை விட்டு வேறு வேலைக்கு செல்வீங்க. சிலருக்கு பார்த்த வேலைக்கே உடனே ஊதியம் வராமல் தடை தாமதமாகும். ஸோ முன்னும் பின்னும் இருக்கும். பார்த்து கவனமாக செயல்படுங்க. அப்புறம் முதலீட்டாளர்கள் இந்த அமாவாசையிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி மற்றும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இழுத்து மூடிவிட்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்த தொழில் கூட விறுவிறுப்படையும். நீண்ட காலமாக வரவேண்டிய பணம் தாமதமாகி கொண்டே இருந்தால் இப்பொழுது வசூலாகும். தொழில் சிறப்பாக இருந்தாலும் ராசி அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் எவ்வளவு லாபம் இருந்தாலும் உபரி வருமானம் இருக்காது. ஸோ சிலருக்கு அதிக முதலீட்டில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் உதயமாகும். ராசி அதிபதி விரயஸ்தானத்தை கடக்கக்கூடிய வரைக்கும் முதலீட்டாளர்கள் நிதானத்தை இந்த அமாவாசையில் கடைபிடிப்பது அவசியம். உணவுப் பொருள் தயாரிப்பாளர்கள் சுயஜாதக பரிசீலனைக்கு பிறகு பெரிய பட்ஜெட் தொழிலில் ஈடுபட வேண்டும். உங்கள் சுயஜாதகத்தில் என்ன இருக்கோ அதற்கேற்ப செயல்படுங்க. இல்லைனா நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து அதன்படி செயல்பட்டிங்கன்னா இந்த அமாவாசையில் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். எதிரிகளை அடக்க முடியும் என்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலம். கூட்டணி கட்சிகள் ஆதரவு உண்டு. பொதுமக்களுடைய ஆதரவு. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு உண்டு. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் தேடி வரும். கட்சி மேலிடத்தின் ஆதரவு, தன்னலமற்ற சேவை செய்கிறது, இதெல்லாம் இருக்குது. கட்சிக்காகவும் பொதுமக்களுக்காகவும் மிகுதியான பொருள் விரயத்தை சந்திப்பீங்க. சிலர்லாம் முழு நேர அரசியல்வாதிகளாக மாறி மக்களுக்கு சேவை செய்வீங்க. கவனமாக செயல்பட வேண்டிய காலம். ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்க்கையில் இருக்குது. இது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 7, 12ஆம் அதிபதி செவ்வாயும் 9, 10ஆம் அதிபதி சனியும் சேர்க்கை பெறுறாங்க. இந்த சேர்க்கை உள்ளதால் இந்த அமாவாசையில் சிலருக்கு தகாத பெண்களுடைய நட்பு உருவாகும். தாய்மாமனோடு சிறிய மனபேதம் உண்டாகும். சிலருக்கு கண் திருஷ்டி, உடல் அலர்ஜி, செரிமான கோளாறு, காய்ச்சல், தலைவலி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மருத்துவ செலவு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதேனும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். தொழில் எதிரிகள் உங்களை கண்டு விலகுவார்கள். சேமிப்புகள் கரையும். வெளியூர் வெளிநாட்டு பயணத்தில் தடை தாமதம் ஏற்படும். தொழில் போட்டி அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளோடு மனக்கசப்பு உண்டாகும். தந்தை குடும்பத்தை பிரிந்து தூரதேசம் செல்லலாம். சில தம்பதிகள் கருத்து வேறுபாடு காரணமாக தொழில் நிமித்தம் காரணமாக பிரிந்து வாழலாம். தொழிலில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடு அல்லது பிரியும் நிலை ஏற்படும்.
புதிய தொழில் ஒப்பந்தம், பங்கு சந்தை முதலீட்டு தவிர்க்க வேண்டும். இல்லைனா விரயங்கள் அதிகரிக்கும். ஸோ இந்த சித்திரை அமாவாசை பலன் உங்கள் ராசிக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானம் வழங்கணும். அதோடு அன்னைக்கு மகாவிஷ்ணுவை, சமதோஷ மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். இது ரெண்டையும் பரிகாரமாக செய்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.